கொடி கொடி அங்கிருந்த செந்தாமரை போன்ற நீங்க அழகு மலர என்னை அகமந்து பெற்றதை அன்பாக ஏற்றுக்கொண்டடா உனது பொழுகிற இகவாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்துரைத்தார் கேட்பாய் என்ற நல்ல எண்ணத்தோடு தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து அறிந்திருந்தாலும் கதையின் சாராம்சம் தொட்டு ஒரு சில விழாக்களை கேட்டு பிறவர்கள் இருந்தாலும் கதையோடு செலவிடுவதற்காக தங்களுக்குரிய நாடு பண்டு பீடிக்க கண்டு ஓடி இருக்கக்கூடிய உறவைகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு தனிப்பட்ட பெருமை உண்டு. ஓட காப்பது பூமிட வெள்ளம், ஒழுங்கை காப்பது இளைஞர் உள்ளம், வாழ காப்பது முன்னாள் வர்கள், பரந்த காப்பது சூழலை சந்து, போட காப்பது பூமி இடத்து, புலம்ப
தெரியலையே. தொண்டை நாடு. தொண்டை நாட்டுக்குள்ள பெருமை என்ன? அத சான்றார்கள் உடைத்தது பெருமை கொண்டது. அம்மா சான்றோடத்தின் பெருமை எல்லா நாட்டுக்கும் கொடுத்துக்கலாம்ல. எல்லா நாட்டுக்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த நாட்டுக்கு கொடுத்து வைத்தார்களே. அத என்ன காரணம் கேட்டேன். என்ன காரணம்? ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஆண்டவர்களும் சான்றோரும் வாழ்ந்தார்கள். சரி. ஆனால் ஒருவர் இருந்தாலும் பெருமை என்றால் என்னிடத்தில் நிறைய பேர் இருந்துட்டாங்க. அந்த பெருமை கொடுத்திருக்காங்க. ஆக ஒவ்வொருத்தருக்கான பெருமை கொடுத்தான்றீங்க. ஆமா. ஆக பெருமை தந்தா மட்டும் போதும் அப்படினாங்க. அந்த பெருமைக்கு இலக்கணம் வாழ்ந்து காட்டணும். கண்டிப்பா வாழ்ந்து காட்டுவோம். 1000 பேர் உட்கார்ந்து நாடத்தை கெடுக்கிறத காட்டுல 10 பேர் உட்கார்ந்து ஞானமா ரசிக்கின்ற மிகப்பெரிய சிறந்தது. கண்ணன் எக்குளத்திலே பிறந்தான் என்பதை பார்க்காதே கீதை என்ன சொல்கிறது என்பதை மட்டும் பார். அதுதான் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லக்கூடியவர் சமயத்தை வகுத்து சொன்னார்கள். என திருமுலாற்றுப்படை எழுதின நக்கீர பந்தகை பிறந்தது பாண்டிய நாட்டிலே. அந்த முலாற்றுப்படை எழுதி எந்த சமயத்தை சார்ந்தது? அத்தா இருக்கக்கூடிய சமயம் என்று சொல்லக்கூடியது சைவ சமயத்தை சார்ந்த நூலை எழுதினாரு. ஆனா முருகப்பெருமானை பாட்டுடைய தலைவனாக வைத்து எழுதினார். ஆமா எழுதினாரு. கம்பர் எழுதினார் கம்ப ராமாயணத்தை. ராமாயணம் எந்த சமயத்தை சார்ந்தது? ராமாயணம் என்பது வைணவ சமயத்தை சார்ந்தது. அவர் பிறந்தது சோழவள நாட்டில். இளங்கோவடிகள் பிறந்தார் அங்கே சிலப்பதிகாரம் என்று சொல்லும் நூலை படித்தார். இருக்கு பெருமை இருக்கு. அவர் எந்த சமயத்தை சார்ந்த அந்த சிலப்பதிகார நூலை எழுதினார்? சமயத்தை தான் எழுதினார். பெருமை கொடுத்தார். பாருங்க எல்லாமே சமயத்தை தழுவி எழுதினாங்க. ஆனா என் நாட்டில் பிறந்த ஒருவர்தான் உலகத்துக்கு பொதுவான கருத்தை ஒன்று சொன்னால் உலக பொதுமறை என்று சொல்ற திருக்குறளை வள்ளுவர் பிறந்த எழுதினார். இது சமய சார்பற்ற நூலாகும். சமயத்தையோ சான்றோர் பிறந்த இடம் அல்லவா? உண்மைதானங்க. ஒரு தமிழாகப்பட்டது எந்த மொழியில இன்ன வரைக்கும் அதிகப்படியான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் மட்டும்தானே. திருக்குறள் எழுதினாலும் கூட அந்த திருக்குறள் அரங்கேற்றம் பண்ணி ஏத்துக்கொண்டது எங்க? பாண்டிய நாட்டிலே. ஒரு மனுஷனுக்கு என்னதான் பெருமை சிறப்பு இருந்தாலும் கூட அதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இவ்வளவு பெரிய மனுஷன் கொடுத்தாலும் பிறந்த இடம் எது என்று தானே தேடுவோம். அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக எத்தனை கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒருத்தராக இருந்தாலும் அவனுக்கான ஒரு மேடை கிடைச்சாத்தே அந்த 4 பேருக்கு கருத்தை கொண்டு வர முடியும். உடனே யாராவது கவி பாட முடியுமா? ஆனா அப்பை பாடினாரு. இப்ப கூட எந்த அளவுக்கு இந்த வழி எழுதி விட்ட சிவனை செத்து விட்டாலும் பஞ்சமே ஆனால் பாட பவனுக்கு நிஜமே அஞ்சாத நீனாரு. அப்படி பிறந்த அவை என்னுடைய நாடு என்று சின்ன புள்ள சாதாரண பிள்ளையார் கூட திருஞான சம்பந்தர் கூட குழந்தை பருவத்தில் பாடினாரு. தோளுடைய சபையினுடைய ஏறிய தூக்கன்மதை சூடி தாளுடைய சுடலைப்படி பூசி உள்ளவர்கள் ஏவனை வளரார் உனிதார் படித்த தருள் செய்த திருப்பினுடைய திரு பிரமாவிய பெம்மானவர பாடின பாட்டு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பமை நாடும் கலந்து நாடுடக்கு தவிரே கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்று நீ எனக்கு தாய் என்று அவை விநாயகப் பெருமானே அடி சொன்னா போமா அல்லல் போ பம்படி போ அண்டு வெட்டப்பட்டதில்லை போ போகா தீரபோ நல்ல குணமதிக மாவரை விட்டெடுக்கும் அந்த செல்வ கணபதியை கைது கொண்டு விநாயகருக்கு பெருமசத்தா விநாயகர் மட்டும் தான் பாடணும். மூவியில் கரங்கள் போற்றி முகமொழியில் கண்ணை போற்றி ஏவரும் துதிக்கு நின்ற ஈரர் தோள்வை போற்றி காஞ்சி மாவட்டத்திற்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவை போற்றி போற்றி முருகனை பற்றி பாடினாலே அது சொன்ன போதுமா 5 முகத்தில் 6 முகம் தோன்றும் வெந்தமரியில் அஞ்சேன் எனவே தோன்றும் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓடுவார் முழு பாட்ட பாடலையா? பிள்ளைக்கு தான் வருவே அப்பனுக்கு வரை ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களுக்கு முடிந்து போயினேன். வாடி 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 மாட்டு போட மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடி என்று சொன்னார். எந்த படத்தில் ஒரு ஆண்டி அவன் 4வது மாதம் குடிமலை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த குத்தாடி குத்தாடி போட்டு தாண்டி தாயமே இது பொய்யானா வெறும் காட்சா வைத்த பையனா மாயனா செய்த மண்பாட ஓடுற வலை ஒற்றி காவாதங்கள் ஆர்வம் என்று பாமாடிச்சதை பாடினார். ஆத்தகிரபலாம் காத்தகிரபலாம் ஆரக சத்தகிரபலாம் கோரமதை ஆரகிரபலாம் கொள்ளும் கங்கை புடிக்கிறபலாம் காலோட தூதகிரபலாம் கை மரவர் வேத ரவிநாடும் சேல் அகற்றிய மாதரம்ல சீச்சின் தெருவுல அத்தியின் மலரும் வெள்ளை ஆக்கர்கள் காக்கேட்டாலும் பித்தத்தம் மனமும் பிளந்தவனின் பாதமும் அத்தன்மால் பிரம்மதேவனால் அளவிடப்பட்ட சித்திர விளையாடு என்று எவராலும் கண்டறிய நாலடி ஈரடி கட்டப்படும் நாலடி ஈரடி கட்டப்படும் உன் வாயடி கையடி செல்லாதடி அட 8 லட்சம் யமனேரும் பெரிய மத்தியில் பெரியமை வாகனனே குலராமன் தூதுவனே ஆலையட சொன்னா ஆள கீரையட சொன்னான்னு சொன்னாலே நாலடி பந்தலடி நடுவே ஒரு காலடி அது என்னடி அத சொல்லடி அப்படி அடிக்கறதுக்கு போட்டானா இல்லையா? ஓடி வாடி நீ மேப்பட நீ கவியை மட்டும் தான் பேசுறேன். அது என்ன கை இங்க பேசுறீங்க? நீ தப்பா சொல்றீங்க. கவியை மட்டும் பேசுறதானே? நான் தவறா பேசுறீங்க. நீ பாருங்க கவி கொண்டு நடக்கத நான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் சொன்னாங்க வானத மலைதனில் நடைய தூக்குறம் தானவர் நெரிசல தாண்டி பைத்திலும் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனர் குறைத்திட விட்டதாக சொன்னாலே பள்ளிக்கு நல்லகையும் கடந்தவையை கண்ணில் விட்டால் பள்ளிக்கு நல்லகையும் கடந்தவையை கண்ணில் விட்டால் உள்ளதன் உள்ளையாகி ஓரடி ஆழமாய்ந்து பள்ளி வந்து முட்டைக்கிட்டு பாம்பு வந்து அடையாச்சியம் பாட்டினால அதுதானே தொடரவில் ஐந்தலை ஞானம் காண இடுக்கு நெற்றி நடியின் வகை நான்கு பற்றிட கட்டுக்க போது எலியும் வந்ததை கடித்தது அது நின்றவனுக்கு தேன் நக்கும் என்பது பிறவி இன்றவன் சொன்னார். ஓசிகள் படி வாங்கி நாசிகள் போட்டார் ஓசிகள் படி வாங்கி நாசிகள் போட்டார் காசிக்கு போனால் உன்னை பிடிச்ச கருமம் தீராதுல பேசி எந்த ஒரு கவிப்பா கவியை பேசுமா இல்ல உங்க சந்தேகம் பேசு கவியெல்லாம் பாடுறது இதுக்கு ஏதாவது எனக்கு அர்த்தம் தெரியல. அர்த்தம் படி வாங்கி நாசில போட்டாலும் காசிக்கு என்னமோ காஞ்சிக்கு போனா காராட்டுக்கு சாப்பிடுறது கதை மாதிரில பேசி அதே சாப்பிட்ட கதை கிட்ட சீனி சக்கரை சித்தப்பா சேட்டர்தி நக்க பண்ணாத நிறுத்துமா அப்ப பேச்சு பேச்சா சரியா இருக்கும் இல்லையா? கவி 4 வகை கவி இருக்கு. ஆசிர கவி வித்தான கவி பின்னட கவி மதுர கவி 4 இருக்கு. 4 வகை இல்ல நான் பாடுறது இந்த இடத்துல சீவக சிந்தாமணியில உள்ள கவி
சரி. ஆனா நீங்க பாடுன சீனி சக்கரை சித்தப்பா சேட்டர்தி நக்க போன இழுத்துருமான்னு கேட்டேன். இது எந்த கவி? வழியாக இது கவி அல்ல. இது பழமொழியின் சாராம்சம். சீனி சக்கரை அப்படின்னு ஏட்டுல எழுதிக்கிட்டு நக்கி பார்த்தோம்னா இனிப்பு சுவை தந்துருமா? சீனி எழுதி வச்சு சுடுனா சுடுமா? அப்ப என்ன அர்த்தம்? அது வாய் பேச்சுக்கு உதவாது. பேசவன நல்லா இருக்கே தவிர செய்முறைக்கு சரியில்லைன்ற காட்டுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப பேசிட்டே இருக்கீங்களே. இப்படி பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை வெல்லும். அப்ப நான் பேசுற கவிக்கு என்ன விளக்கம் பண்ற? என்ன விளக்கம்? ஓசிகள் பொடி வாங்கி நாசிகள் போட்டா காசிக்கு போனா உனக்கு பிடிச்ச கர்மத்தினால ஏன் சொன்னே? ஓசியை வாங்குறதே தப்புல நாசில போடுறாங்க. இப்ப காசிக்கு போய் கர்மம் வந்திருந்தா. அடி ஒருத்த போய் இருந்தானா? சரி. போன ஒருத்தர் பார்த்து கேட்டானா? ஐயா நான் பொடி ஓட்டு பழக்கப்பட்டவன். எனக்கு கொஞ்சோண்டு பொடி இருந்தா கொடுங்கன்னு அவன்கிட்ட கேட்க. அப்பதான் அவன் சொல்லியிருக்கான், ஏன்டா கையால நல்லா தள்ளா இருக்கு, ஓசியில பொடி வாங்கி உன் நாசியில போட்டினா காசிக்கு போனா உனக்கு கர்மம் தீராது அவன் சொல்ல. அப்பதான் இவன் சொல்லியிருக்கான், கடுதனில் பொடி வாங்கி கடுதனில் பொடி வாங்கி மனிதனில் வைத்துக் கொண்டு கேட்பவருக்கு இல்லை என்று சொன்னா நீ என்ன கேடு கட்டு போவேன்னு அவன் சொன்னான். அப்ப அவன் சொன்னதுக்கு இவன் சொன்னதுக்கு சரியா இருக்க வார்த்தை சொல்ல சொன்னீங்க. காஞ்சிபுரத்துக்கு போனா காலாட்டிட்டே சாப்பிடலான்னு ஒருத்தன் இங்க இருந்து பேருந்துல ஏறி காஞ்சிபுரம் போனானா. காஞ்சிபுரத்துல அங்கே ஒரு திண்ணையில உட்காந்துட்டு காலாட்டிக்கிட்டே இருந்திருக்கேன். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ரொம்ப பசி அதிகமாயிடுச்சு. அவன் உயிரே போகும்போதே என்ன நிலைமை எல்லாமே காஞ்சிபுரத்துக்கு போனா காலாட்டி சாப்பிடலாம்னு சொன்னாலே இங்க வந்து பசிக்கிறேன் அப்படின்னு கேட்டானா. அப்பதான் அவன் சொன்னான், முட்டா பையலே இங்க வந்து காலாட்டி சாப்பிடணும், அப்படி காலாட்ட கூடாது. காஞ்சிபுரத்துல நெசவாளர் தொழில் அதிகம். நெசவு நெய்யக்கூடிய தறி என்று சொல்லக்கூடிய அந்த தறியை கால் மூலமா அமைக்கிறாதான் அந்த பட்டு நெய்ய முடியும். அதனாலதான் காலாட்டி சாப்பிடணும்னா வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். சும்மா திண்ணையில உட்காந்து காலாட்ட சாப்பிட முடியாதுன்னு அவ சொன்னான். அப்ப என்ன அர்த்தம்? திண்ணையில உட்காந்து காலாட்டினா சோத்த தின்ன முடியுமா அப்படின்னு உரைக்கிற மாதிரி அவர் தாயார் சொல்லி கொடுத்தா கேட்டிருப்பேன். ஆரம்பத்துல இருந்து புத்தியட்ட தாயார் போவார். சின்ன பிள்ளை இருந்து சொல்லி கொடுத்தாதானே பிள்ளை சரியா இருக்கு. அத சோத்த மட்டும் தின்னக்கூடாது. நல்ல வராவதும் தீய வராவதா அன்னையின் வளர்ப்பினிலே அன்னை வளர்ப்புல கிடையாது. அன்னை சரியா தான் வளர்க்கலாம். இது புத்தி எங்க போய் அன்னை வளர்ப்புல எந்த புள்ளியும் நல்லா தான் இருக்கு. ஒரு கேர் கட்டுற ஒரு நாள் குடியாடுறது நல்ல விதமா வைப்பாங்க. சேரக்கூடிய சேர்க்கை சரியா இருக்கணும். பாருங்க பாடுற வாழ்க்கையில ஒரு கண்ணுக்குட்டியோட சேரும்பொழுது அந்த கண்ணுக்குட்டி எப்படி இருக்கு? கண்ணுக்குட்டி எத்தனை இருக்கு? அதே கண்ணுக்குட்டி ஒரு பன்னிக்குட்டியோட சேர்ந்துச்சுன்னா சேர்ந்தா என்ன ஆகுது? அப்ப சேர்க்கையை பொறுத்து வாழ்க்கையுடைய தரம் மாறிக்கிட்டு இருக்கா. வீட்டுல வச்சாலும் அது புத்தி எங்க போய் எதை திங்கவோ அதை தான் திங்க. நல்ல நாய் இருக்கிறத செய்து நாய்கள் பலவித இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாயும் எல்லா நாயும் ஒரு போல கிடையாது. அந்த நாய்க்கு ஒரு குணம் இருக்கிறது. ஆக என்ன அர்த்தம்? ஆரம்பத்திலே தர்மன் கூடவே ஒரு நாய் வந்துச்சு. அது எந்த நாய்? அதனால்தான் அங்கே இருக்கக்கூடிய தர்ம தேவதை என்று சொல்லக்கூடிய நாய். அதுக்கு மட்டும் அந்த நாய் வந்துச்சு. அதே சமயத்துல ராமன்ட்ட போய் ஒரு நாய் நீதி எடுச்சு. அது பிராமண ரூபத்துல வந்த ஒரு நாய். அந்த நாய் அர்ஜுனன்ட்ட போய் ஒரு நாய் வாயடிச்சு போயிட்டதே ஏகலைவனுக்காக வந்த நாய். அப்ப வந்த நாய் கதை சொன்னா அப்படிதான் இருக்கு. பூச்சியா ஏறி விடுங்க, பார்த்து பத்திரமா இருந்துங்க. ஆக சில கூட்டத்துல ஒன்னைய மட்டும் வந்து கடிக்க வருதுன்னா என்ன அர்த்தம்? வாயை பத்தி பேசாம இருக்கிற அர்த்தம். அதனாலதான் வண்டு முடி பேசாம வந்திருக்கேன். எதுக்கு வண்டு உன்னை வந்து கடிக்கிறதுன்னு நினைக்கிற? எது கடிக்கிற நினைக்கிற? நான் போட்ட மந்திரம் அப்படி ஓ விடாத நம்ம எவ்வளவு நினைக்கிற பாத்துக்க பார்த்தா நீ குறைஞ்சு போயிடுவ தங்க மாதிரி ஓடியா. உன்னை பார்த்துட்டு விடாத போயிட்டே இருக்கு. அப்ப உன்னை பார்க்கவே நினைக்கிறேன். பார்த்தா போயிரு. அப்ப என்ன அர்த்தம்? எதுக்கு இந்த வண்டெல்லாம் உன்னை தேடி வருது தெரியுமா? ஆரம்பத்துல வண்டு விழின்னு பாடுறீங்களா? இந்த வண்டு விழின்னு உன்னை பாடினால ஒவ்வொரு வண்டா வந்துட்டு நம்ம விழி வண்டி இருக்கா அப்படின்னு பாக்குறக்கா வர. பாருங்க கோவில் இல்லாத ஊர்ல ஆளுங்க தருவது சும்மா கிடந்த சங்க பெரியார் சொன்னா பெருமாளை சொல்லுது போல. யார் சொன்னா? யார் சொன்னா? அதான் சொல்லிட்டு போறாங்க பெண்ணு. யார் சொன்னான்னு கேட்டா அத சொல்லு. யார் பெருமாளே செய்தது போலன்னு சொல்றாங்க. அத சொல்லிக்கிட்டு இருக்கேன். யுகங்கள் என்பது மொத்தம் 4 இருக்கு. என்னென்ன? கிரேதா, திரேதா, துவாபர, கலியுகம். கிரேதாவத்தில் நடந்த புராணம். கிரேதாவத்தில் நடக்கப்பட்ட புராணம் தான் அர்ச்சந்திர கதை. கிரேதாவத்தில் ராமாயணா, மகாபாரதம், கலியுகத்தில் கந்தன் கதை. கிரேதாவத்தில் நடந்த கணக்கு வழக்கு எவ்வளவு? 10,26 வருஷம். கிரேதாவத்தின் கணக்கு வழக்கு 12,96. துவாபரத்தில் 8,64. கலியுகத்தில் 4,32. மொத்தம் 43,20,000 வருஷம். இப்ப எத்தனை சதுரயுகம் நடந்து கொண்டிருக்கிறது? அடியாங்க இப்ப கிடக்கக்கூடிய 5000 ஆண்டுகளை கடந்த வரைக்கும் போயிடுச்சு. 21ஆம் நூற்றாண்டு நடந்துட்டு இருக்கா. 18 வருட போர் நடந்தது. அது தேவ அசுர போர். 18 மாதங்கள் நடந்தது. அது ராமாயண போர். 18 வாரங்கள். அது பெருமைக்குரிய சூரபத்மனுக்கு சுப்பிரமணிய நடந்தது. 18 நாட்கள் நடந்தது. அது மகாபாரத போர். 18 நாளிகை நடந்தது. 18 நாளிகை நடந்தது. சேர செங்கட்டுவனுக்கு கனக விஜயனுக்கு நடக்கப்பட்ட போர். இயற்கை மிஞ்சும் ஏதாவது ஒரு காரியம் செய்ய முடியுமா? முடியாதுமா. இயற்கை மீறினால் நம்ம செய்ய முடியும். இயற்கை தான் வெள்ளம் தானே. இயற்கையை சார்ந்து வந்தாலே வாழ்க்கை சரியா போயிட்டு இருக்கு. இயற்கைக்கு மீறி வந்தால் இயற்கையை மீறி வந்தா அழிவு நிச்சயம் இல்ல. அழிவு கொடுத்துட்டு போயிடணும். உண்மைதானே? இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்னமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோற்றத்தோட ஒவ்வொரு காலமும் மாறிக்கொண்டே இருக்குதுல. இந்த மழைக்காலம் இருக்கு, கார்காலம் இருக்கு, இலையுதிர் காலம் இருக்கு. ஆனா இந்த வெயில் கால கோடை காலத்தை மட்டும் பாருங்க அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். சரி. அது
யாரு கொடுத்தா வரும்? எதனால உருவானது? இப்ப நாங்க ஒரு கேள்வியை கேட்டு விட்டோம்னா நம்ம வடிவம் அப்படியே பொத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறீங்களோ? இப்ப நான் கேட்டதுக்கு ஒரு கேள்வி எதிர்ப்பு கேள்வி கேட்டா தான் உங்களுக்கு கேட்ட அப்புறம் நம்மளுக்கு எல்லாம் கேள்வி கேட்டா ஒண்ணு அமைதியா இருந்து சாதிக்கணும். சரி இல்ல அந்த கேள்வி நேருக்கு நேர் கேட்டுட்டு விடணும். நம்மளுக்கு பிடிக்கும். நேருக்கு நேர் கேட்கறது தப்பு இல்ல. அதே முகமா போய் யார்கிட்ட சொல்லக்கூடாது. நேருக்கு நேர் கேட்கறது தப்பு இல்ல. நல்லா முன்னால ஓடி வர மாட்டை பார்த்து நான் நேருக்கு நேரா தான் நிப்பேன் அப்படிங்கற அடக்க முடியும். அடக்குனவனுக்கு தான் வீரன் என்று பெயரே. உனக்கு தெரிஞ்சுக்க, அடக்குறவன் எப்பவுமே நேருக்கு நேரம் அடக்க மாட்டான். மாட்டை போய் நேருக்கு நேரம் ஓடுற மாட்டை போய் இப்படி அடக்கி வச்சு குத்தி கிழிச்சிட்டு போயிடும். அப்படிலாம் கிடையாது. நேருக்கு நேரம் மாடை வந்து நம்மள ஏத்து ஓட்ட நிக்கிறாரு. பயந்து போவான். பயந்து போறது வரைக்காக நினைக்கிற மாதிரி இல்ல. சும்மா பழக்கம் இல்லாத உங்களுக்கு பேச்சு பதில் தெரியாத மாடு பக்கம் இல்லாத மாடு நீங்க சொல்ற பயந்து ஓடிட்டாங்க. கூட ஜல்லிக்கட்டு மாட புடிக்க பார்த்த அப்புறம் குத்துப்பட்ட வீணா கிடப்ப பார்த்து பத்திரமா இருந்து. குத்துப்பட்ட வீணானே மாட்ட அடக்கிட்ட பெரிய வீரனால பேரு. வீரனுக்கு அழகான நம்ம மேல காயம் பட்டாலும் மாட்ட அடக்க தகுதி இருக்கணும். சும்மா போய் நாடுதே புடிச்சு சும்மா போய் பிடிக்கிறது வீரன் கிடையாது. நீ வேற எங்க நம்மளா குத்துப்பட்டாலும் வீரனா நிலைநாட்டி தான் காமிக்கணும். பரவாயில்ல, சீக்கிரம் குத்துப்பட்டுருவே. எங்க குத்துப்பட மாட்டே. குத்துப்பட்டா தப்பு இல்ல. குத்துப்பட தப்பே பலவேத்த. ஒரு வேட்டி இருக்கு, அந்த வேட்டியை ரெண்டா கிழிச்சோம்னா எப்படி இருக்கு? துண்டுல காயிடும் அப்பதான். அதே வேட்டியில இருந்து கிழிச்சோம்னா துண்டா மாதிரி துண்டு அப்படிங்கலாம். ஆக கிளி வெட்டான அது பயனா இருக்கு. ஒரு பட்டு கிழிஞ்சாலும் அது நன்மை தானே. அது நன்மை தானே. பட்டு கிழிஞ்சாலும் அதோட தரம் குறைகிறது இல்ல. என்ன பலபலன்னு பேச்சு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பட்டு கிழிஞ்சாலும் தரம் குறையாது. நீ கொஞ்சம் பட்டு கிழிஞ்சாலும் தரம் குறையாம இருந்துக்கன்னு உன்னை சொல்ல வரேன். நம்மளுக்கு கிழிய பழக்கம் கிடையாது. நம்ம பட்டாம இருப்போம், எப்பொழுதுமே இப்ப பயன்படுற மாதிரி. நான் கேட்டதுக்கு பதில் என்ன? நான் கேட்டதுக்கு பதில் என்னையாச்சு? முதல் கோணம் முட்டில் கோணம்னா முன்னேற்றம் கிடையாது, பின்னே செல்லும். அப்ப அந்த முன்னேற்றம் சரியா வந்த அப்புறமா ஏன் நான் கேட்டா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? கேட்டது நீ சொல்லுமா? ஒண்ணு கடுத்துதான் ரெண்டு தவிர ரெண்டு கடுத்து ஒண்ணு வராது. சரியா? 21ல வேணா ரெண்டு கடுத்து ஒண்ணு வரலாம். ஆனா 1 2 3 தானே கணக்கு. நான் கேட்ட போது ஒண்ணே விட பண்ண நீ ரெண்டு கேக்குறீங்க. பெரியவர் செய்தால் பெருமாளே செய்வது போல. அத என்ன கேட்டனே அப்படினு சொல்லுவாங்க. அத சொல்லு. என்ன காரணம் தெரியுமா? அடிக்கும் கடவுள் யாருங்க? அடிக்கக்கூடிய வேலை பண்றது சிவபெருமான். படைக்கும் கடவுள், படைக்கக்கூடிய பிரபதவன். காக்கும் கடவுள், அது உலகமே போற்றக்கூடிய என்னுடைய பாட்டன். அப்பா பேர் தான சொல்வாங்க. நீ மட்டும் என்ன பாட்டன் மேல நாராயணன் சொல்றீங்க? ஆமா, என் பாட்டன். தாத்தன் சொத்து பிள்ளைக்கு. தாத்தன் பிள்ளைக்கு. ஆமா, அவளோட பிள்ளைக்கு தான வரும். தாத்தன் சொத்து யாருக்கு சொந்தா? தாத்தன் சொத்து அவளோட பிள்ளைக்கு தான வரும். அவளோட பேருக்கு அப்புறம் வரும். அப்ப தாத்தன் சொத்து பிள்ளையா இருந்தா கடைசி ஆட்ல வருது. பேரனுக்கு வந்து சேரும். அப்ப தாத்தன் சொத்து பேரன் மாதிரி என் தாத்தன் பேர் சொல்ல முடியல. பையன் வந்துருவாங்க. அப்பனுக்கு அப்ப தான பிள்ளை வந்து அப்பதானே பேரன சொல்ல முடியும். அப்பன் வச்சுதாங்க பிள்ளை. அப்ப அப்பா பாட்டாம ஏன் பாட்ட பேர் சொல்றீங்க? அட இந்த வரைக்கும் எதுக்கு சொல்றானே? அப்பா பேர் சொல்றதுனால அவங்க ஐயா அந்த காலத்துல அப்படி இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்பா பத்தி ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஐயா வாங்களே அந்த காலத்துல வெள்ள வெட்டி கிடத்துல நடந்தா ஓவாட்டு இருப்பாரியா. அப்ப இருக்கிறாங்க அவங்க அப்பா பத்தி பேசாம ஐயா பத்தி சொல்றாங்கன்னா ஐயா வாங்கி கொடுத்த பேர்ல தான் அப்பே பிள்ளையா ஓடிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் ஐயா பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றாங்க முன்னவர்கள் செய்த நல்வினையும் தீவினையும் பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது. நாம செய்த நாமளே பார்த்து அனுபவிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பாருங்களேன், நம்ம பார்த்த நாராயணன் இருக்கார்ல, அவர் எங்க பள்ளி ஒன்று இருக்கார்? பாற்கடல்ல. இந்த பாற்கடல்ல பள்ளி ஒன்று அவருக்கு காவலாக 2 பேர் நிற்பாங்களாம். ஜெய விஜயன் என்று சொல்லக்கூடிய 2 பேர். இந்த 2 பேருமே பாருங்க சனவாரி முனிவர். உங்க அண்ணன் தம்பி தான். இந்த 4 பேர் பார்க்க போறாங்க. 4 பேர் பார்க்கும் பொழுது இவர்கள் வந்து வள்ளி தடுத்து நிக்கிறாங்க. எங்களுடைய நாராயணன் பள்ளி கொண்டு இருக்கார், தூங்குறார். நீங்க யாரும் உள்ளே செல்லக்கூடாது அப்படின்னு ஜெய விஜயன் 2 பேர் தடுத்தாங்களாம். அப்பதான் சொன்னாங்க அந்த 4 பேர் பெரிய மனுஷங்க, நாங்களே வந்து எங்களை தடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க இனிமே பூவுலகில் மனித பிறப்பாக பிறக்க கடவை அப்படின்னு சாபத்தை கொடுத்தாங்களாம். அது எப்படி பிறப்பு? 7 பிறப்பு பிறகணும். 7 பிறப்பு பிறந்து நல்லவராக இருந்து மீண்டும் இந்த வைகுந்தத்தை அடையணும். அப்படி இல்லைன்னா முப்பிறப்பு தீயவராக பிறந்து இந்த வைகுந்தத்தை அடையணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க 7 பிறப்பு பிறந்து நல்லவராக வாழ்ந்து பிறகு நான் வைகுந்தம் அடைவதை காட்டிலும் 3 பிறப்பு பிறந்து பெருமாள் கையால் இறந்து அந்த வைகுந்தத்துக்கு நாங்க சீக்கிரமா வர வேண்டியது. அதனாலதான் முதல் யுகத்தில் வந்தார்கள் இரண்ய கசிபாவும் இரண்யாட்சனாவும். 2வது யுகத்தில் வந்தார்கள் ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும். 3வது யுகத்தில் வந்தார்கள் கம்சனாகவும் கந்தவர்த்தனாகவும் அப்படின்னு 3 யுகத்தில் வந்து பெருமாளை அடிச்சு மீண்டும் வந்தார்களாம். அப்பதான் பெருமாள்கிட்ட போய் கேட்டாங்க, பெரிய மனுஷங்க எங்களுக்கு சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்களே, நாங்க என்ன பண்ண? பெரியவர் செய்தால் இந்த பெருமாளை செய்தது போல நீங்க முப்பிறப்பு பிறக்க வேண்டும், உங்களை அழிக்க நானே வர வேண்டும் என்று பெருமாள் சொன்னார். அதனால பெரியவர் செய்தா பெருமாள் செய்தது போல என்று அந்த சனவாதி முனிவர்கள் கொடுத்த சாபத்தை வரமாக பெற்றுக் கொண்டு வந்தாங்க ஜெய விஜயர்கள். அரக்கனாக பிறந்து பெருமாள் கையிலே நரசிங்க மூர்த்தியாகவும் ராமனாகவும் கண்ணனாகவும் வந்து அழித்தவர்கள் ஆட்கொண்டார். அதான் காரணம். ஒரு கேள்வியை தெரியலைன்னா தெரியலைன்னு சொன்னா கூட விட்டுறேன்.
ஆனா தெரிஞ்ச மாதிரியே பேசி வாய் வக்கனையா பேசுறீல. ஒத்த கேள்வி பொருத்தமான ஒரு பதில் சொல்ல துப்பு இருக்கா? நான் கேட்ட கேள்வி என்ன, நீ சொன்ன பதில் என்ன? ஒத்த வார்த்தை சரியா பேசுறீங்க. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீ சொன்ன உண்மையா அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாம இருந்தா வழி என்ன நிப்பாட்டி வச்சு கேட்டிருப்பேன். ஆனா நீ பரவாயில்ல சரியா தான் சொல்லியிருக்கேன். கேட்டுக்க மாதிரி இருக்கு. இப்ப பரவாயில்ல இப்படி எல்லாம் பேசுற மனுஷன் இன்னைக்கு தான் பாக்குறேன். பேசக்கூடிய பெருமை இருக்கு. அக்னி நட்சத்திரம் ஏன் 21 நாள் வச்சாங்க? ஆனா எனக்கு என்னமோ 21 நாட்கள் அக்னி நட்சத்திரம்னு வச்சது உண்மைதான். ஆனா சத்தியமா சொல்றது 21 நாள் மணி எனக்கு தெரியல. 3 மாசமா கொளுத்திக்கிட்டே இருக்கு. அது பகல்ல இரவு நேரத்துல நம்மளுக்கே இந்த வேலை என்னன்னா பகல் நேரத்துல வேலை போகிறவங்களுக்கு எம்புட்டு வேதனையா இருக்கு. ரொம்ப கஷ்டம். மழை அது என்ன, வெயில் அது என்ன, குளிர் அது இந்த வாழறதுக்கு எல்லாமே அதிகமா அதிகமாக இருந்தாலும் அதனோடு ஒன்றி வாழ கத்துக்கணுமா. இந்த நேரத்தில் இந்த அக்னி நட்சத்திரம் சரியாக பயன்படுத்தி விட்டால் அதிக திரும்பி அந்த சொல்லக்கூடிய நுண்ணுயிர் எல்லாம் இழந்து விடுமா. பிறகு மழைக்காலத்தில் சரியளவு நம்மளுக்கான ஒரு போதிய இயற்கை கிடைக்கும். இயற்கை சார்ந்து வரணும் இல்ல, இயற்கைக்கு ஒரு பேர் இருக்குங்க. இப்ப பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நெருப்ப அக்னி பகவான் சொல்றோமா? அக்னி பகவான். காற்று என்ன சொல்றோம்? வாயு பகவான் அப்படின்னு சொல்லுவோம். பூமாதேவி என்ன சொல்றா? பூமி தாய் அப்படின்னு சொல்றோம். ஒரு தண்ணீர் என்ன சொல்றா? அது வல்ல பகவான். இப்படி ஒன்னொன்னையும் பகவான் சொல்றது நம்மதான். அதே சமயத்துல பஞ்ச பூதம் சொல்றது யாரு? அப்ப பூதம்னு நம்ம தான் சொல்றோம், கடவுள் நம்ம தான் சொல்றோம். அப்ப இங்க என்ன மாறுபடுது? இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தா அது கடவுளா இருக்கு. அதை அழிச்சு வாழ ஆசைப்பட்டோம்னா அது பூதமா மாறுது. அப்ப அது ரெண்டு வித்தியாசம். இப்ப நீங்க கேட்டீங்க அக்னி நட்சத்திரம் ஏன் இந்த காலகட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, மனிதனாக ஆரம்ப காலகட்டத்துல சுயதகின்னு ஒரு மண்ணே, இந்த சுயதகின்ற மண்ணே 1 ஆண்டு 2 ஆண்டுல கிட்டத்தட்ட 12 வருஷமா அக்னியை வைத்து யாகம் நடத்தானாம். 12 ஆண்டுகள் யாகம் நடக்கும் பொழுது அதிகமா என்ன பண்றேன், அக்னியில நெய்ய ஊத்தி 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 மந்தத்தன்மை உருவாகிறது. அப்ப அக்னிக்கு அதிகமாக பசி எடுக்க ஆரம்பிச்சது. மந்தத்தன்மையில பசிக்கும். மந்தம்னா அது பசிக்காத அளவுக்கு தான் இருக்கும். பசிக்காத அளவு இருக்கு. ஆனா நெய்ய அதிகமா விட்டானா இல்லையா, அதனால பசியுடைய தாக்கம் அதிகமாகிடுச்சு. இப்ப பசியுடைய தாக்கம் அதிகமாக பார்த்தவனுக்கு தாங்க முடியல. அக்னி பாடுது, என்னடா என்னைக்கு எப்படி பசிக்குதே, இந்த பசிக்கு போக்க என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது அப்பத்தே பிரம்மதேவன் சொல்கிறார், காட்டை உனக்கு தேவையான அளவுக்கு இரையாக்கிக் கொள். இரையாக்கிட்டீனா காண்டவ வனம் என்று சொல்லக்கூடிய வனம். அந்த வனத்தை நீ இரையாக்கிட்டீனா உனக்கு பசி போயிடும். அப்ப அக்னி பகவானே அந்த காட்டை எரிச்சு அது மூலமா உன் பசியை ஆட்டிக்கன்னு சொல்லும் பொழுது காண்டவனத்தை மாதிரி எரிக்க வர அக்னி பகவான் பார்த்தா இந்திரன், ஆகா இவ்வளவு ஒரு அற்புதமான பகுதியை, ஏன்னா அந்த வனமே இந்திரனுக்கு சொந்தமானது அல்லவா, அப்ப நமக்கு சொந்தமான இந்த அற்புதமான பூமியை இவனுடைய பார்வையிலிருந்து தப்பிக்க வைக்கணும். அக்னியோட பார்வை விட்டா எல்லாம் கருகி போயிடும் அப்படின்னு அக்னி பகவான் சாப்பிட வர்ற நேரம் பார்த்து மலையை ஏவி விட. மழை வந்துச்சுன்னா அக்னி என்னாக அழிந்து விடுமே. அப்ப அழிஞ்சோட மலையை ஏவ ஆகா மழை வருதுன்னு சொல்லி அக்னி பகவான் சாப்பிட முடியாது. சாப்பிடாம இப்படி போன பார்த்தேன், முழுமையான சாப்பாடு நம்ம சாப்பிட முடியே. மழை வந்து இந்திரன் இப்படி கெடுக்கிறானே, என்னெல்லாம் செய்யலாம் பார்க்கும் பொழுது அப்பதான் பெருமாள் வடிவிலே கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனன் அந்த வழியில வரும்பொழுது பார்த்தானா, கிருஷ்ணா உன்னுடைய சரண அடைகிறேன், எனக்கு பசியினுடைய தாக்கம் அதிகமாச்சு, என் பசியை நீ போக்கணும். இந்த வனத்துல உள்ள அனைத்து மரம் செடி கொடியை தின்றதுக்கு நீந்தே என்னை காப்பாத்தின கிருஷ்ணன் கேட்கும் பொழுது வருத்தப்படாத அக்னி பகவானே, நீ சாப்பிடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி மழை பெய்யாத அளவிற்கு தாண்டவ வனத்துல தாண்டிபதாரி என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரிய அந்த அர்ஜுனன் அப்படியே போர் படலம் போல மேக மாதிரி சூழ்ந்து அம்பு படலத்தை படி வைக்கிறான். அம்பு படலம் படுத்துருச்சு. ஒத்த துளி மழை கூட கீழே விழுகாது. கீழே விழுகாத அளவுக்கு அம்ப போட்டு படலமா உருவாக்கிட்டான். இப்ப பார்த்தா அக்னி பகவான் சந்தோஷம் தாங்க, இதை தின்னலாம் போனோம் இல்லையா. அப்பதான் கிருஷ்ணன் சொன்னாரா, நீ தின்றத பிரச்சனை அக்னி பகவானே, இந்த வனத்தை எரிச்சு சாப்பிடாக்கி உன் பசியாளர்களுக்கு தின்னுக்க. ஆனால் உனக்கு 21 நாள் மட்டுமே அவகாசம். அந்த 21 நாளைக்குள்ள நீ தின்னு முடிச்சுக்க அப்படின்னு அக்னி பகவான் சொல்லும் பொழுது சரி அப்படின்னு சொல்லி தின்ன ஆரம்பிச்சவங்க முதல் 7 நாள் தின்றேன், மித வேகமாக தின்றேன். ஆரம்பத்தில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க கொஞ்சம் மெதுவா போற மாதிரியே இருக்கும் முதல் 7 நாள். அடுத்த 7 நாள் போகும்பொழுது செடி கொடி எல்லாத்தையுமே ரொம்ப ஆக்ரோஷமா தின்ன ஆரம்பிச்சேன். அப்ப 7ல இருந்து 8 ஆரம்பிச்சு 14 நாட்கள் போகும்பொழுது ரொம்ப கொடூரமா இருக்க வெயிலுடைய தாக்கம். மறுபடியும் என்ன ஆகுது, கடைசியில் எல்லாத்தையும் அழித்து பார்வை அனைத்தையும் தின்று உண்டு வரும் பொழுது மிதமாக குறைஞ்சிருது. அப்ப 21 நாட்கள் அக்னி பகவான் ஆரம்பத்துல முதமா தின்ன, அப்ப வெப்பம் முதமா வருது. அடுத்து ரொம்ப அதிகமா தின்ன ஆக்ரோஷமா வெயில் அடிக்குது. அதுக்கு அடுத்த காலத்துல சாந்தமா மாறுது. அப்ப போக போக குறைஞ்சுக்கிட்டே போக. அப்ப முதல் 7 நாள், அடுத்த 7 நாள், அடுத்த 7 நாள், 21 நாட்கள் அக்னி பகவான் காண்டவனத்தை எடுத்து சாம்பலாக்கி தின்னார். அதுதான் அக்னி நட்சத்திரம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான். இருக்கா இல்லையா?
கண்டிப்பாக எதிர் உண்மை சொன்னா கூட ஏத்துக்கிறோம். ஏன்னா அந்த அர்ஜுனனுக்கு அந்த வனத்தை சாப்பிட்டனால்தான் அக்னி பகவான் காண்டீபம் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்படின்னு அர்ஜுனனுக்கு பேரே ஒரு காரணம். இந்த மாதிரி நெருப்பு சாப்பிடறதுக்காக அவளை கொடுத்துறாரு. இந்த மலை எதுவும் சாப்பிடுறது எதுவும் ஊருக்கலையா? மலைக்கு தேவையில்லமா மலையா விசும்பல் துணிவிலி நல்லால் வட்டாங்க பசும்புல் தலைவான அறிவுன்றார் வள்ளுவர். அப்ப என்ன அர்த்தம்? மழை வெஞ்சாத்தே பூமிக்கே வெளிச்சமா. அப்ப மழை பகவான்றது 21 நாள் மழை பெய்யாமல் அந்த அக்னி நட்சத்திரம் முழுமையாக நடந்து விட்டால் அடுத்த மழைக்காலம் நமக்கு சரியா இருக்குமா. அதுக்கப்புறம் தான் பனிக்காலம் அந்த இலையுதிர் காலம் சரியா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அக்னியுடைய வேகம் அதிகரிச்சா அந்த பெருமையை நம்ம சொல்லிட்டு இருக்கா. நம்ம சொல்லுவோம் கொடுத்து கொடுத்ததே அடடா மழையே பெய்யலே. இந்த வேலை சரியாக நடந்தால் அந்த வேலையும் சரியா நடக்கும். நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு 28ஆம் தேதி வரைக்கும் கொடுத்தது அதை மாத்த முடியாது. நெத்தி என்னமா போட்டுருக்கா? பட்டை போட்டு. பட்டைக்கு பேரு பசுபதி பாசம். பசுபதி பாசம் முப்பட்டை இருக்கா? மந்திர வாழ்ந்த நீர் மாணவர் மேல சுந்தர வாழ்ந்த நீர் தீக்கப்படுவது நீர் தந்திர வாழ்ந்த நீர் சமயத்தில் உள்ளது நீர் சத்துடர் வாய் ஓய் வங்கள் ஆன வாய திருநீரே பெருமர்களே திருநீருக்கு பரிசுத்த பாடியவர் அங்கே திருஞான சம்பந்தரே. அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தருக்கு உண்டான பெருமர்களே காட்டுக்கு வனவாசம் போனாங்களே பாண்டவர் பூமியிலே எத்தனை பேர் போனாங்க? 5 பேர் போனாங்க. யாராரு? தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் திரௌபதியோடு சேர்த்து கூட்டிட்டு போனாங்க. திரௌபதியோடு சேர்த்து 6 பேர் போனாங்க. 6 பேர் போனாங்கல்ல. காட்டுக்குள்ள போனவங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைச்சிச்சு? அவங்க இந்த காய்கறி எல்லாம் புடிங்கி தான் சாப்பிட்டாங்க. ஆதிவாசியா? இந்த ராமன் சீதை லட்சுமணன் அப்படிதானே சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டது போட்டா காட்டுக்குள்ள வனவாச மகளுக்கு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அத்தனை ஆண்டுகள் எப்படி சாப்பிட்டாங்க? அத்தனை ஆண்டுக்குமே காய்கறி எதுன்னு வாழ்ந்துட்டாங்களா? சாப்பாட்டுக்கு பெருமையா அவளை சொல்றீங்கல்ல. இப்ப அதை பத்தி பேசினா கூட சாப்பாடு பிரியமான உள்ள அதிகமா சாப்பிடுறவங்க சாப்பாட்டு ராமன்னு சொல்லுவாங்க. ஆமா ராம என்னைக்கு அப்படி சாப்பிட்டாரு? ஏன் அப்படி ராமனுக்கு போய் அப்படி ஒரு பேர் கொடுத்தாங்க சாப்பாட்டு ராமன்? அவ்வளவு சாப்பாட சாப்பிட்டாரு. அதான் ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? செம்மணிப்பட்டியில நான் ஜெயபாத்திமனை கூட்டு வந்திருக்காரு. இல்ல நீ தானமா சொன்ன சாப்பாடு சாப்பிடுறானே ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? உங்கள்ட்ட கேள்வி கேக்குறேன் பதில் தெரியுமா? நான் சாப்பாடு சொல்றேன் நீ சாப்பாடு ஆரம்பியா? ஆமா நீங்க வேற ஏதாவது பேசுறதா நான் பேசணும். நீங்க சாப்பாடு நான் கேட்டது என்ன? பாண்டவர்கள் காட்டுக்குள்ள போகும்போது சாப்பாடுக்கு வழி எப்படி வந்துச்சு? அப்ப உணவுகளுக்கு சரிவர கிடைக்க காரணம் என்ன? எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டேன். அப்ப நீ என்னமா சாப்பாட்டான வனவாசம் போகணும்னு துரியோதனன் சொல்லிட்டேன். ஆமா வனவாசம் எத்தனை ஆண்டுகள் போக வேண்டும்? 12 ஆண்டுகளும் ஒரு வருஷம் அஞ்ஞாதவாசம் போகணும். அஞ்ஞாதவாசம் என்னமா? மறைஞ்சிருந்து வாழணும். யாருக்கு இருந்து மறைஞ்சு வாழணும்? கௌரவர்களிடம் மறைஞ்சிருந்து வாழணும். நாங்க இருக்கிறதே தெரியாம மறைஞ்சிருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேரோட ஒவ்வொரு விராட நாட்டுல போய் மறைஞ்சு வாழ்ந்தாங்க. விராட தேசத்துல இப்ப மறைஞ்சிருந்து வாழ்னால இவங்களுக்கு இந்த 12 ஆண்டுகள் காட்டுக்குள்ள உணவுக்கு என்ன வேலை, யார் என்ன கொடுப்பா, எப்படி சாப்பிட முடியும் அப்படின்றதுனால தர்மன் கொஞ்சம் கவலையோடு இருந்தார். என்ன கவலை அப்படின்னா வனவாசத்துக்கு இப்படி வந்து விட்டோமே, ஒவ்வொரு நாட்டு மன்னர்களும் தர்மனை வந்து பார்க்க வந்தாங்களாம். தர்மனா அப்படி காட்டுக்குள்ள வந்தது, தர்மனா சூதாட்டம் தோட்டு போடுது அப்படின்னு பார்க்க வருவர்கள் இருக்கலாம். உணவு கொடுக்க முடியலன்னு ஒரு சங்கடம். ஏன்னா யாராவது வீடு தேடி வந்தா முதல்ல நம்ம கை நிறைய வந்து காசு பணம் கொடுக்கறத காட்டுல சாப்பாடு முதல்ல கொடுப்போம். வாங்க அவங்க அப்படின்னு தண்ணீராக கொடுப்போம். இப்படி காட்டுக்குள்ள எல்லாருமே வந்து பார்க்க வராங்க. அப்ப அதுக்கு தகுந்த உணவு கொடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தத்தோடு இருந்தாலும் அப்படி வருத்தத்தோடு ரொம்ப சங்கடமானால தர்ம சங்கடமானாரு அப்படின்னு ஒரு காரணம். அப்பதான் கண்ணன் சொல்றாரு, என்ன தர்மா ரொம்ப சங்கடமா இருக்கு, என்ன காரணம்? உன் முகமே சரியில்லையே. சோறு போட முடியல பந்தாடு எடுக்கலாம் அதை நினைச்சு சோகத்துல இருக்கேன். அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் கேளு பாத்துங்க. சொல்லுமா மாமா? கண்ணன்ட்ட கேட்கிறார் தர்மன். சொல்லுங்க மாமா நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டார். அப்பதான் சொன்னாராம், ஆற்றில் நதியில போய் தவம் செய். யாரை நினைச்சு? சூரிய பகவான் நினைச்சு அங்க தவம் செய், அவன் கொடுப்பான் உனக்கு போதியமான அளவுக்கு அப்படின்னு. சூரிய பகவான் நினைச்சு தர்மன் போய் ஆற்றில் இறங்கி வேண்டினாராம். வேண்டும் சூரியன் கொடுத்தார். என்ன அங்கதான் கொடுத்தார்? அமுத சுரபி என்று சொல்லக்கூடிய ஒரு பாத்திரத்தை. அமுத சுரபியா? ஞாபகம் இருக்கு. பரவாயில்ல. நானே பலவழி வளர்ச்சி காது குத்துறாரு எனக்கு சொல்றியா? அமுத சுரபியா? உங்களுக்கு குத்தி பார்க்க அட்சய பாத்திரம் என்பது அமுத சுரபி என்பது மணிமேகலை இருந்துச்சு. அது சிலப்பதிகாரம். அப்படி சொல்லு. அங்கே மணிமேகலா தெய்வத்தின் மூலமா கொடுக்கப்பட்டது. அங்கே காய சதியைக்கு உணவு கொடுத்து அகற்றப்பட்டது. பரவாயில்ல இவ்வளவு ஞாபகமா இருக்கீங்களா? அதை பார்த்தேன். அட்சய பாத்திரம் என்று சொல்லப்பதை கொடுத்தால் அங்கே சூரிய பகவான் அதன் மூலமாக நிறைய கேட்க அளவுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்பதான் தர்மன் நியாயத்தோட கேட்டாரா, ஒருவேளை நாங்க 6 பேர் தான், நாங்க சாப்பிட்ட பிறகு உணவு வந்தால் வீணாகி விடும் அல்லவா? ஒரு நாளைக்கு போதும் என்ற அளவுக்கு ஒரு பொழுது எங்களுக்கு உணவு கிடைத்தால் போதும், அடுத்த ஒரு நாளைக்கு தான் கிடைக்கின்ற அளவுக்கு வாங்க வேண்டும் வரும் அப்படின்றாரு. அதனால ஒரு நாளைக்கு நீங்க எம்படி கேட்டாலும் சரி, அதை சாப்பிடும் பொழுது வேண்டிய அளவுக்கு உணவு வரும். ஆனா கழுவி கவனிப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் தான் வரி வெடிச்சார். அதனாலதான் அட்சய பாத்திரத்தின் மூலமாக வந்தவர்களுக்கும் அவர்கள் உண்ணுவதற்கும் காட்டுக்குள் இருக்கக்கூடிய பாஞ்சாலியும் அவருடைய கணவர்கள் 5 பேரும் உண்டு வாழ்ந்தார்கள். சூரிய பகவான் கொடுத்த பாத்திரம் அட்சய பாத்திரம். சூரிய பகவான் கொடுத்த பாத்திரத்தை வச்சு அவங்க
ஓட்டி சிறப்பு நடத்துறாங்க. பெருமை இருக்கு. இந்த சாப்பாடுறாமே கேட்டீங்க கதை சரியா இருக்க என்ன திரும்ப சாப்பாடுறாமே நல்ல ஒரு கதை உண்மைதான். நல்லா கேட்கலன்னா விடுங்க, எல்லாருமே தூங்குறாங்க. தூங்கட்டுமா, தப்பு இல்ல. கதையை முடிச்சிட்டு கூட போவாங்க. அப்படி அல்ல, தூங்குறவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஏன் தூங்குறாங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்? இனிமேல் நாடகம் நல்ல முறையில் நடந்துரும் நம்பிக்கை வந்துச்சு, அவங்க படுத்துட்டாங்க. அப்ப முடிச்சிருக்கிறவங்க நம்பிக்கை இல்ல. வண்டி இதுக்கு மேல சரியா பேசாதோ நடிக்காதோ நாடகத்துக்கு பேச தெரியாம போயிடுவாரோ நம்பிக்கை கூட உட்கார்ந்துருக்கா. இப்படி கேட்டியமா நல்லா சாப்பிடுற ஆளுக்கு குண்டோதரன் பேர் வச்சிருக்கான். ஏன்னா குண்டோதரன் நல்லா சாப்பிடுவாரு. இல்ல சாப்பாடு பீமேன்னு பேர் வச்சிருக்கான். பீமே கிட்டத்தட்ட எத்தனை சோறு நாள் மணிநொடி சோறு கூட தின்னா ஒரு கதை இருக்கு. ஆக அப்படிப்பட்ட ஆட்டுப்படுத்த சாப்பாடு அவனை சொல்லியிருக்கலாம், ஒரு குண்டோதரன் சொல்லியிருக்கலாம். இத்தனை பேரை விட்டுவிட்டு எதுக்கு சம்மந்தம் இல்லாம சாப்பாட்டை போய் ராமனோட ஒப்பிட்டு நல்லா சாப்பிடறவனை பார்த்து சாப்பாடுறாம சொல்றான். ஏன் சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே போல கதை வெளியாகும். ஆரம்ப காலகட்டத்துல ராமாயணத்துல வனவாசம் போனார்கள். ராம, லட்சுமணன், சீதை இந்த 3 பேரும் வனவாசம் போகும்பொழுது பரத்வாஜ முனிவர் சொல்லக்கூடிய முனிவரை சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வனவாசத்துக்கு போறாங்க. முனிவரே, போற வனவாசம் சிறக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி பரத்வாஜ முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. அப்பதான் பார்த்தா நான் பரதேன், ஆகா அண்ணன் வனவாசம் போயிட்டாரு, அண்ணன் இல்லாத இடத்துல நான் இருக்கலாமான்னு நேரம் ஓடி போனாரு. ராமண்ணே எப்படி போலாமா, நீங்க இல்லாத இடத்துல அரசாட்சி ஆள முடியுமா? முடியாது, நீங்களே வந்து ஆளுங்கன்னு சொல்லும் பொழுது தாய் சொன்ன வார்த்தையை கேட்கணும்பா, நீ போய் ஆளு, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் தம்பி நீ ஆண்டான நான் ஆண்டான, பரதா போ சிம்மாசனத்துல நீனே ஆளுங்க ராமன் சொல்லும் பொழுது முடியாதண்ணே, நீங்க எல்லா இடத்துல இருக்க முடியாது, உங்க பாதரட்சியாவது தாங்க, அதை வச்சு நான் அரசாட்சி புரிஞ்சுக்கிறேன் சொல்லி ராமனுடைய பாதரட்சியை வாங்கிட்டு வந்து அரசாட்சி புரிஞ்சாரு. இது கதை. அப்பதான் பரதன் சொல்றாரு, 14 வருஷத்துக்கு ஒரு நாள் அதிகமா நீங்க தாமதிச்சா கூட என் உயிரை விட்டுருவேன் அண்ணேன்னு பரதநாபட்டவன் சொல்ல. சரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே ராமநாபுரம் வனவாசம் போறாரு. அதுக்கடுத்து சீதையை ராமனை தூக்கிட்டு போற வானர படவைகள் உதவியோடு மறுபடியும் சீதையை மீட்டுக் கொண்டு திரும்பி வருகிறார்கள் அயோத்தி நோக்கி. அப்பதான் அயோத்தியை நோக்கி ராமன் வரும்பொழுது ராமன் நினைச்சாரா, போகும்போது பரத்வாஜ முனிவரை சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா, வரும்போது முனிவருடைய ஆசீர்வாதம் வேணும் சொல்லி முனிவரை சந்திக்கிறாரு. முனிவர் பெருமானே உங்களை சந்திப்பதற்காக வந்தேன்னு சொல்லும்போது முனிவர் பார்த்தாரு பரத்வாஜர், ராமா நானே 14 வருஷம் முடிச்சு ராம எப்படி வந்துருவாரு, உன்னை நேரடியா பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீனே வந்துட்ட, இன்னைக்கு என்னாலும் சரி இரவு சாப்பாடு ஒட்டுமொத்த வானர படைக்கு உனக்கு சேர்த்து இன்னைக்கு நம்ம குடிசைல அப்படின்னு சொல்லும்போது ராமன் பார்த்தாரு. முனிவர் சொல்ல தட்ட முடியுமா? சரி முனிவரே, இன்னைக்கு இரவு உங்க வீட்டுல அமர்ந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போறோம்னு சொல்ல. அப்பதான் பார்த்தானா ராம, ஆகா பரதன் ஒரு வார்த்தை சொன்னமே, 14 வருஷம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரலைன்னா 14 வருஷத்துக்கு ஒரு நாள் தாமதமானா கூட உயிரை விட்டுமே சொன்னானே, அப்ப நாளைக்குதே வருவேன்ற விஷயத்தை போய் அவன்கிட்ட சொல்லணுமே, யாரெல்லாம் அனுப்புற பார்க்கும்போது அப்பதான் ராம் ராம் ராம்னு ஒரு சத்தம். என்னடா சத்தம் திரும்பி பார்த்தா அனுமன் வந்தாரா. பார்த்தேன் ராம, அனுமா நீனே தகுதியானாரு, நேரம் போய் பரதன்ட்ட சொல்லு, நாளைக்கு நான் வர்றேன், இரவு சாப்பாடு இங்க முடிச்சுட்டு வர்றேன்னு சொல்லும் பொழுது ராமனுடைய சொல்ல கேட்ட அனுமே போயிட்டார். பரத்வாஜ முனிவர் எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணிட்டார். இந்த போன அனுமனை மட்டும் மறந்துட்டார். அனுமனை மட்டும் மறந்துட்டு மத்த எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணி படைச்சார் இல்லையா. சாப்பாடு தயார் பண்ணி படைக்கும் பொழுது அப்பதான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் உணவு படைச்சாலும் அனுமனை மறந்துட்டார். அப்ப ராமனுக்கு இலைகளை பரிமாறும் பொழுது ராமே இலைக்கு நடுவான ஒரு கோலை கிழிச்சு, பரத்வாஜ முனிவரே ஒரு பக்கம் சாப்பாடு ஒரு பக்கம் காய்கறிகளையும் பழங்களையும் படைச்சு வைங்க சொல்லும் பொழுது பார்த்தா, ஏன் இப்படி ராமர் பண்றாரு, எப்பயும் பண்ண மாட்டாரு, இல்ல காரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் சாப்பாடையும் ஒரு பகுதியில பழங்களையும் காய்கறியும் கொட்டி வைக்க. அப்பத்தே மறுபடியும் அதே சத்தம் ராம் ராம் கத்தும் பொழுது அப்பத்தே நடை வந்துச்சா பரத்வாஜருக்கு, ஆகா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டோம், அனுமனை மட்டும் மறந்துட்டோமே, அதை இனிமே வந்து சாப்பாடு கேட்டா நம்ம எங்க இருந்து சாப்பாடு போடுறது, ஒருவேளை சாப்பாடு தயார் பண்ணி போடலாம் பார்த்தா அது வரைக்கும் நேரத்துல பசியை பொறுத்துக்கிறோனா அப்படின்னு ஒரு சங்கட நிலையில் இருக்கும் பொழுது அப்பத்தே ராம பார்த்தாரா, முனிவரை வருத்தப்படாதீங்க, இலைக்கு நடுவான கோடு கழிச்சு ஒரு பகுதியில சாப்பாடையும் ஒரு பகுதியில கனியை வைங்க. ஏன் சொன்ன தெரியுமா, அனுபா ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய காயையும் பழத்தை நீ சாப்பிடு, வெறும் சாப்பாட்டை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன் ராமன் சொன்னாராம். அப்பத்தே அந்த இலையில அமர்ந்து ஒரு பகுதியில் உள்ள பழங்களையும் காய்கறிகளையும் அனுமன் சாப்பிட, மறுபகுதியில் உட்கார்ந்து அனுமனாகப்பட்டவன் காய்கறி சாப்பிடும் பொழுது ராமே வெறும் சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டாரா. அப்பதான் ஒட்டுமொத்த வானர படைகள் பார்த்துச்சா, இவ்வளவு காய்கறி கூட்டோட இருக்கும் பொழுது ராமே வெறும் சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுறாரு, சாப்பாட்டை ராமன் சாப்பிடுறாரு, சாப்பாட்டை ராமன் சாப்பிடுறாரு, ராமன் சாப்பாட்டை சாப்பிடுறாரு, ராமன் சாப்பாடு சாப்பாடு சொல்லி சாப்பாட்டு ராமன்ற பேர் மறுகிறது. அப்ப எங்க வருது, வெறும் சாப்பாட்டை மட்டும் ராமன் சாப்பிட்டா எனவே சாப்பாடுறாம. இந்த வாசகம் வரி இன்னைக்கு நல்லா சாப்பிடறான்னு பார்த்தோம்னா கிண்டலி பண்றதுக்கெல்லாம் சாப்பாடு ராமன் சாப்பிடாம சொல்லிட்டு இருக்கான். அப்ப அன்னைக்கு வந்த வாசகம் இப்படி மாறி போச்சு இருக்கா இல்லையா? நல்ல காரணம் தான். ஏன்னா அதனால இந்த காலமே இலையில பாருங்க
மேலே இருக்கக்கூடிய பகுதியில சாதம் வைக்க மாட்டோம். இந்த கூட்டு பொரியல் அதெல்லாம் மேல வைப்போம். கீழே வந்து உணவு வைப்போம். ஏன்னா அங்கே ராமன் அனுமனுக்கு கொடுத்தது போல காய்கறி எல்லாம் மேல் பகுதியும் கீழே அன்னம் என்பது ராமன் சாப்பிடுறதுக்கு ஏதுவாக இன்றளவு நம்ம பாரம்பரியத்தோட பயன்படுத்திருக்கோம். வானவர் மேல நீர், குறிக்கப்படுவது நீர், சமயத்தில் உள்ளது ஆலவாயில் திருநீர் என்று பட்டைக்கு பெருமை கொடுத்தார். அப்படிப்பட்ட பட்டைக்கு பெருமை கொடுத்தார். 63 மனைவார்கள் வாழ்ந்து பரமேஸ்வரிய பகுதி கதி என்று அடைந்தார்கள். அந்த சிவனுடைய பிள்ளை யாருன்னீங்க? முருகன். அந்த முருகனுடைய தத்துவம் 1000 வருடாது இந்த உலகத்தில் யாவர் இருக்க பயவென்ற அபயகர் நீட்டி காக்கக்கூடிய தெய்வம் அவன்தான் முருகப்பெருமான். சரவணா பெண்களுக்குண்டான பருவம் 7. என்னென்ன பருவம்? பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிழம், பெண். தாங்கள் அடைந்திருப்பது மங்கை பருவம். எத்தனை வயதுக்குள்ள? 13 வயது. கதையின் முறைப்படி 13 பெருமையான பண்ணு. உன்னுடைய பெருமையும் சிறப்பையும் அறிந்த நான் ஒவ்வொருத்தருக்கு ஒன்று தேவை. நீங்க எல்லா விதமான சிறப்பு கொடுத்த பெருமையான பண்புகளே உன்னுடைய அழகையும் திறத்தையும் கவி நயத்தையும் கண்டு உனக்காக காலங்கண்டு மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். காலங்கண்டு மாப்பிளையா? என்ன சுவாமி சொல்றீங்க? என்ன காலங்கண்டு மாப்பிளை சொல்றீங்க? காலங்கண்டு மாப்பிளை தான் பார்த்து வந்திருக்கேன். இந்த நல்ல காலம் கண்டு உனக்கான மாப்பிளை. சரி, ஏன்னா கண்டதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டு அதை படிக்கணும். அதான் அதுக்கான தெளிவுல பேச வேண்டும் என்று சொன்னார். அதை கற்க சொல்றத கற்பவை கற்றப்பின் ஒரு விஷயத்தை படிக்கும்போது தெளிவாக படிக்கணுமா? அதை பிள்ளைக்கு உபதேசம் செய்யும்போது தெளிவாக பேச வேண்டும். அப்ப தெளிவு இருந்தா தான் பெருமை இருக்கும். கலியுகத்தில் கூட ராமாயணம் மகாபாரதம் பேசும்போது அனுமனாகப்பட்டவன் வந்து கேட்டுக்கொண்டே இருப்பானா? கேட்கக்கூடிய செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு கடமை. அதனால கேட்பவர்களுக்கு புண்ணியம் போய் சேரும் என்று சொன்னார். எதுக்கு பாருங்களே, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லையா? கண்டிப்பா உழைக்கக்கூடிய வரல. உழைக்கக்கூடிய செய்தி அப்படிதான் சொல்லக்கூடிய கருத்தை பொறுத்த கிட்டத்தட்ட 10,000 மக்கள் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர்ல ஒரு ஆளுக்கு போய் சேர்ந்தாலும் கருத்து கருத்தானே. 20,000 மக்கள் கூட பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. பாக்கட்டும் பிரச்சனை இல்ல. அதனால எப்படிப்பட்ட செயல் நடந்தது? 1330 குறளை படிச்சு ஒப்பிக்கிறது பெரிய விஷயம் அல்ல. அப்படி நடப்பதே மேல் எடுச்சனாக அது 133 அதிகாரத்துக்குள் வடிவகுத்து வைத்த அந்த வள்ளுவர் சொன்னதை எத்தனையோ வாசகங்கள் அதெல்லாம் பாருங்களே. பழம் என்பதை ஒரே ஒரு பழம் தான் பயன்படுத்தினார். நெருஞ்சி பழம் என்று சொல்லக்கூடிய பழத்தை, விதை என்பதை அது ஒரு விதை தான் பயன்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய விதை பயன்படுத்தினார். மரம் என்பதை 2 மரம் தான் பயன்படுத்தினார். ஆமாங்க. மூங்கில் மரம் என்று சொல்லக்கூடிய பழங்கை பயன்படுத்தினார். அத மலர் என்பதை 2 மலர் தான் பயன்படுத்தினார். அரிச்சம் கோடி என்ற மலர்களை பயன்படுத்தினார். எத்தனை மலர் இருக்கு? இந்த எண்கள்ல கூட 9 என்று சொல்லக்கூடிய எண்ணை பயன்படுத்தவே இல்லையா? 7 என்பதை எத்தனை முறை பயன்படுத்தினார்? தமிழ் கடவுள் என்ற வார்த்தைகளை கூட அவர் பயன்படுத்தினார். அவு என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் பயன்படுத்தவில்லை. உயிரெழுத்துக்களை மட்டும் அப்படின்னு எத்தனை வார்த்தை விதிமுறைகளோட வைத்திருந்தார் வள்ளுவர். பாருங்களே, 2000 வருடங்களுக்கு எழுதிங்க 2000 ஆண்டுகளை கடந்து வைக்கக்கூடிய ஒரே பெருங்கொண்ட அறிஞர் வள்ளுவர். திரு வள்ளுவர் பண்புகளை எழுதியது மட்டுமே. முப்பாலுக்கு அப்பால் எப்பாடு கிடையாது. அதான் முப்பால் என்று முதல் முறையாக அவன் பெயர் வைத்தான். திரு என்றால் புகழ்வு, குறள் என்றால் பழமை, பழமையான நூல் என்றால் திருக்குறள் என்று பெயர். உண்மையாலுமா? கம்பனை போல் வள்ளுவனை போல் பூமியில் யாங்கனும் காலமும் பாண்டார். முத்தா அளித்த அந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன வித்தாவிளை என்று பாடுற கம்பன் பிறந்த நாடு, ஒரு வள்ளுவன் பிறந்த நாடு. அப்படிப்பட்ட நாட்டை நீங்க இருக்கீங்கன்னா நல்லவர் விடுதலை நாடு. அப்ப என்ன அர்த்தம்? நல்ல மனுஷன் நாடி போனோம்னா உலகிற்கே வான்புகழ் இருந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டை நீங்க இருக்கீங்க, நானும் இருக்கேன். அப்ப இந்த உலகத்துல நல்ல தமிழை நல்ல இடத்துல விதைத்துக் கொண்டு இருந்தவனா இந்த உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு பெருமையா சேருமா? இலக்கிய முறையோடு தமிழை உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னார். வார்த்தைகள் பலத வழியாக வருமுன்னர் காவாதார் வாழ்க்கை கேளப்படும். அப்ப வார்த்தைகள், ஒரு வார்த்தை என்பது நம்ம பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அதை எப்படி பயன்படுத்துற சூட்சம் தெரியுமா? அதனால யாவாவாராயினும் நாவாக காவாக சோகாக சொல்லி இழுக்கப்பட்டேன் என்று சொன்னார். ஒருத்தர் அடிச்சா கூட அடி ஆறி போயிடும், ஆனா சொன்ன வார்த்தை ஆறாது. அதனால சொன்ன இந்த உலகத்துல கல்லால் அடித்தால் ஆறிவிடும், பிறர் சொல்லால் அடித்தால் அது ஆறிவிடும். சுட்டமன் உள்ளாது மாறாதே. நாவினால் சுட்ட வடுன்னா வடுனா எப்படி? அப்படியே தடங்கோட தெரியும் போல மாறாம இருக்கும். ஆனா வடு அந்த தாங்கு படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம் எது என்று கேட்டால் உலகத்தில் நயவஞ்சகரின் நாக்குதானே அது அப்படின்னா. மிகப்பெரிய கோடாரியோ அருவாளோ வாளோ அது மிகப்பெரிய ஆயுதம் கிடையாது. பேசக்கூடிய வார்த்தை தான் ஆயுதம் போல் பயன்படும் என்று சொன்னாரு. அதனால ஆயுதத்தை கையில் ஏந்தி தாங்கி நிற்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆயுதத்துக்கு சொந்தக்காரன். வேலாயுதம். அந்த வேலாயுதத்தை இந்த ஆயுதத்துக்கு சேர்க்கலாம். எந்த ஆயுதத்தை? ஆயுதத்தை பாத்தீங்களா? அது எப்படி இருக்கும்? 3 பிள்ளி வைத்திருக்கும். 3 பிள்ளிய ஒண்ணா இணைச்சா அப்படி முதல்ல கூர்மையா இருக்கும், அகன்று இருக்கும், அப்புறம் ஆழ்ந்து இருக்கும். அதான் கூர்மை, அகன்று, ஆழ்ந்து. கூர்மை, அகன்று, ஆழ்ந்து பரிந்திருக்கக்கூடியது அறிவு. வேலாயுதம். அந்த வேலாயுத மூர்த்தியோட இந்த அறிவு எந்த ஒரு விஷயத்தையும் கூர்மையா கவனிக்கணுமா? அப்பதான் ஆராய்ந்து செயல்படுத்தணுமா? அப்புறம் ஆழ்ந்து யோசிக்கணுமா? அதனாலதான் வேலாயுதம் முருகன் தமிழுக்கு கடவுள் என்று சொன்னாரு. அதனாலதான் அத்தனை பெருமை இருக்கும் பொழுது மீனையும் தேனையும் கொண்டு வந்து அன்னைக்கு பெருமையான குகனாகப்பட்ட ராமாயணத்தை கொடுத்தேன். அதுபோலதான் குசேலனாகப்பட்டவன் கொண்டு போய் கொடுத்தானே கண்ணனுக்கு வெறும் அவள் மட்டும் எடுத்து கொடுத்தானே. ஆமா, அங்க கொடுக்கக்கூடியதே பெருசே தவிர எது கொடுக்க மனசுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. அதே வேணும். இந்த உலகத்துல ஒப்புறம் உமர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்புள்ளா கூழ் வார்த்தாலும் உங்களே அனந்தமாக உப்புள்ள வாழண்ட முகம் எடுத்துட்டு வாராகி தப்பிக்க வசியோட கண்பசி ஆகுன
தானே. அதுபோல முகத்துல பகட்டை இல்லாமல் வரக்கூடிய வரவேற்கக்கூடிய தன்மை படைத்த பெருமையானவர். நோக்க கொலை மனுஷ முகம் தெரிந்த நோக்க கொலை முன்னெடுத்து வெள்ளுவர் பந்தகை சொன்னாரு. அதாமா முருகன் தம்பள புருஷன் கட்டிக்கிறியா? கட்டிக்க முடியாது. முடியாது. அப்ப என்னைய அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பேசுவோம். ஏன் இப்படி பேசுற? என்ன உங்களை அசிங்கப்படுத்துறது? அப்புறம் மாப்பிள்ளை பிடிக்கல. மாப்பிள்ளைன்னு சொன்னா பரவாயில்ல, அடுத்த புருஷனால பாத்துட்டு வந்துட்டீங்க. அப்ப நினைக்காத புரியாதா? நீ சொன்னாலும் வாட்டி அவர் ஒரு புருஷன். என்ன புருஷன்? ஆண்மகனுக்கு பேரே புருஷன் ஒரு பேர் இருக்கு. அவதார புருஷன், சுந்தர புருஷன், வீர புருஷன், தத்துவ புருஷன், வைத்து புருஷன், உத்தம புருஷன், கழுத்து புருஷன். அப்படி எத்தனை புருஷன்? ஆண்கள் என்றாலே புருஷன் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட உத்தியோகம் புருஷ லட்சணம்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆமா. அப்ப ஒரு ஆண்மகனுக்கு அடையாளமே ஒரு நல்ல உத்தியோகம், வேலை இருந்தா வாழ்க்கைக்கு சிறப்பு. அதனால எந்த தொழில் செய்தாலும் பரவாயில்ல. இந்த முருகனை மட்டும் ஏன் பார்த்து வந்தீங்க? முருகனை தவிர்த்து வந்த வேறு மாப்பிள்ளையே சொல்லுங்க. வேற மாப்பிள்ளை பார்த்து வந்தா உனக்கு பிடிச்சிருக்கியா? சரி, முருகனை கட்டவனா, கண்டனை கட்டிக்க, கார்த்திகேயனை கட்டிக்க, செந்தில் குமரனை கட்டிக்க, சுவாமி நாதனை கட்டிக்க, அகர ஆறுமுகத்தை கட்டிக்க, நம்ம கூடு சாமியை கட்டிக்க. அப்பா கூடுச்சாமி அப்பாவை பார்த்தோம்ல, கூடுச்சாமி சரி, கூடுச்சாமியோட குமாரவட்டி சுப்பிரமணிய கட்டிக்க. ராஜா முகமது, ஏழுச்சாமி, பழனிசாமி, நம்ம முனியசாமி, கந்தசாமி. ஏன் நினைக்கிற? அப்படி அல்ல. முனியசாமி ஏன் வர சொல்றேன்? ஜனகாதி முனிவர்கள் ஒருத்தர் தான் யாரா பிறந்தாரு? அப்ப முனி ரூபத்தில் உள்ளவர் சாமியாக பிறந்தார். எனவே அவர் முனியசாமி. உங்களை மாதிரி பேச்ச சமாளிக்கிறது உலகத்துல யாருமே கிடையாது. ஏங்க விவரத்தை சொன்னா தெரியாதமா இருக்கு. சரியா இருக்கு பட்சத்தில் ஏத்துக்கிட்டே ஆகும். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவருடைய பெருமையான விஷயத்தை உனக்காக செவி குளிர சிந்தை மகிழ எல்லாரோட பெருமைகள் சொல்றேன். அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராண தந்தை முந்தை விடைபெறும் பொழுது மோய உறப்பேன் யார்? அப்படிப்பட்ட தன்மைகளை கந்தன் பெருமையை உன் செவி குளிர குளிர அப்படிப்பட்ட பெருமையை சொல்றேன். அப்படிப்பட்ட வடிக்காத நினைக்காத. தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை எனில் உலகத்துல எப்படிப்பட்ட ஆளுமே உலகத்துல பெருமையா இருக்க சொல்லிதான் ராமலிங்க அடிகள் பசித்தவர்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்தார். அது பெண் ஜோதி, தனிப்பெண் கருணை, அருள் பெண் ஜோதி என்று உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். அதில் 3 தேவை மனிதனுக்கு அத்தியாவசியமானது. 3 மனிதனுக்கு கட்டாய தேவை என்ற வாசகத்தை கொடுத்து உலகத்துல மனிதனாக பிறக்க விட்டார். அதனால இந்த உலகத்துல பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் படைப்படு. இந்த படைச்ச உலகத்துல எப்படி இருக்கணுமா? படைப்புனா எல்லாரும் படைச்ச மாதிரி படைப்பு இல்ல. இந்த மனுஷ வாழ்க்கையில எப்படிப்பட்ட படைப்பு? உலகத்திலேயே 1000 பேர் வாழ்ந்தாலும் சொக்குக்கு முந்தின மருந்தும் இல்ல, கடவுளுக்கு முந்தின தெய்வமே இல்லைன்னு அப்படிப்பட்ட தெய்வத்தையே புருஷனா மாத்துகிற காலத்துல உடல் பணியை சுத்தத்திற்கு முள்ளப்பணி எவ்வளவு சுப்பிரமணி தான் தீர்ப்பான் என்றாங்க. அந்த சுப்பிரமணிய பெருமையை சொல்றேன். வேலனுக்கும் மல்லிக்கும் தான் கல்யாணம், உங்க பெண்ணில் உள்ள தேவரன்னா பார்த்தனும். பெருமை வந்து சேரம்மா. சுப்பிரமணிய சுவாமி என்றார், கந்த சுவாமி என்றார், குகநாதன் என்றார், சக்தி வடிவேலன் என்றார், சண்முக சுந்தரம் என்றார், சூழலை கூறுபட்டவனா, சுப்பிரமணியன் பேரு வட்டவனா, ஞானத்தின் திருவுருவா, நல்ல உள்ளம் கொண்டவனா, அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளிக்கேத்த புருஷனவே சுவாமி. சின்ன சின்ன மாப்பிள்ளை
வேட படைக்கு வந்தவளே பொய்யாதரவ வேடம் புனைந்து வந்தது யாரதவ வேட படைக்கு வந்தவளே உனக்காக நான் சொன்னேன் உனக்காக நான் சொன்னேன் இது பிரபலிப்பான இது சிப்பாள ஆத்தா வள்ளி நாயகரா முருகனோட புருஷன் கட்டாயம் திருமணத்துக்கு எங்க இருந்தாங்க போய்ட்டுமா முருகா வேலவா நந்தாகரமா போய் காண்பதற்கெல்லாம் பக்த கோடிகளால் மித்திரைகள் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி சீக்கிரமாக வந்து என்னை மட்டும் வாட்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துட்டே முருகா முருகனை பிடிக்காத ஆள் யாரும் கலியுகத்தில் இருப்பாங்களே அதனால கலியுகம் வர்றதுன்னு அந்த கந்தனை எப்படி எல்லாம் கட்டி ஆட வேண்டும் நேற்று அந்த தூங்குறவங்கள எந்திரிங்க இப்படி நாடகத்தை போட்டு இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா தூங்கினா முருகனை யார் பாக்குறது எந்திரிச்சு முருகனை பார்த்துட்டு அப்புறம் தூங்க எந்திரிக்கதா ஆட என்ன ஒரு தூக்கம் வேறவா